இன்றைய முக்கிய செய்திகள். பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வலியுறுத்தல். டெல்லியை அதிகாலையில் காற்றுடன் சூறையாடிய கனமழையால் தவித்த மக்கள். தேங்கிய மழை நீரால் ஆம் ஆத்மி பாஜக இடையே வெடித்த வார்த்தை போர். சிபிஎஸ்இ மாணவர்களை 5ஆம் வகுப்பிலேயே ஃபெயிலாக்குவது இடைநிற்றலை அதிகரிக்கும். பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்து பெற்றோர் குரல் கொடுக்க அன்பில் மகேஷ் வேண்டுகோள். ரஷ்யாவின் பிடிவாதத்தால் சமாதான முயற்சியை கைவிட்டது அமெரிக்கா. உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதங்களை வாரி வழங்க ட்ரம்ப் முடிவு. வணக்கம். பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு அந்நாடு ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். பாகிஸ்தான் ராணுவம், அந்நாட்டு உளவுத்துறையான ISI மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு ஒருங்கிணைந்து தாக்குதலை அரங்கேற்றியுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்க முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்திய படைகள் எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கா விரைவுச் சாலையில் போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. இந்திய படைகளின் தாக்குதலை சமாளிக்க பாகிஸ்தான் படைகளும் ஆயத்தமாக உள்ளதாக அந்நாட்டின் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 2 அணு ஆயுத சக்திகளுக்கிடையே மோதல் வெடிப்பது கவலை அளிப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிராந்திய மோதலுக்கு வழிவகுக்காத வகையில் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று நம்புவதாக கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிரதேசத்தில் செயல்படும் பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுடன் அந்நாடு ஒத்துழைக்க வேண்டும் என்று வான்ஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் சொந்த நாடு திரும்பும் வகையில் வாகா எல்லையை மீண்டும் அந்நாடு திறந்துள்ளது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதற்கான கெடுவை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதையடுத்து எல்லையில் தவித்து வந்த 70 பாகிஸ்தானியர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்றனர். டெல்லியில் கொட்டிய கனமழையால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதற்கு யார் காரணம் என்பதில் ஆளும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென காற்றுடன் கூடிய பலத்த மழை கொட்டியது. இதனால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. நஜாஃப்கர் அருகே உள்ள கர்கரி நகர் கிராமத்தில் மரம் விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். வழக்கமான கோடை மழையாக இல்லாமல் பருவமழையைப் போல் சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அனைவரும் வீடுகளுக்குள் முடங்கினர். ஆர்கேபுரம், துவாரகா, லாஜ்பத் நகர், வசந்த் குஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்காளாகினர். அப்பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் திருமதி ரேகா மழை நீரை வெளியேற்றவும் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் ITO ரிங் ரோட்டில் பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியிருப்பதை படம் பிடித்து அடுத்தடுத்து தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட முன்னாள் முதல்வர் திருமதி அத்தீஷா, 4 என்ஜின்கள் கொண்டதாக சொல்லிக் கொள்ளும் பாஜக அரசு முதல் மழையையே எதிர்கொள்ள முடியாமல் தவிப்பதாக கிண்டல் செய்ததுடன் இதையா டெல்லி மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் பர்வேஷ் சாஹிப் சிங் ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் மழை நீர் தேங்கிய காட்சிகளையும் தற்போது மழை நீர் வேகமாக அகற்றப்படுவதையும் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு இது கடந்த காலத்தை போல் விளம்பரம் மட்டும் செய்யும் ஆட்சி அல்ல என்று கூறியுள்ளார். திடீர் மழையால் குளிர்ந்த டெல்லியில் ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் இடையே நடந்து வரும் வார்த்தை போரால் அரசியல் உஷ்ணம் அதிகரித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் CBSE பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயிலாக்குவதை எதிர்த்து பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரை இருந்த கட்டாய தேர்ச்சி முறை மாற்றப்பட்டு 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயிலாக்கும் நடைமுறை CBSE பள்ளிகளில் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என ஏற்கனவே உள்ள நடைமுறை இதன் மூலம் மாற்றப்படுகிறது. இதையடுத்து தங்கள் பிள்ளை குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயிலாக சம்மதிப்பதாக பெற்றோர்களிடம் CBSE பள்ளிகள் ஒப்புதல் கடிதம் பெற்று வருகின்றன.
இதனால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண் எடுக்காவிட்டால் அவர்களை ஃபெயிலாக்கும் முறை பின்பற்றப்பட உள்ளதால் இடைநிற்றல் அதிகரிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறினார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சிபிஎஸ்இ அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்கு எதிராக பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றார். சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று இன்றைக்கி ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற, அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாகும், எதிர்காலம் என்னாகும், தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மாணவர்களை குறைந்த வயதிலேயே பொதுத் தேர்வுக்கு தள்ளுவதும், குறைவாக மதிப்பெண் எடுப்பவர்களை ஃபெயிலாக்கி மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வைப்பதும் இளம் மாணவர்களிடம் உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கல்வியாளர்கள் குற்றம் சாட்டினர். இந்த 8 வயது குழந்தைக்கு பாஸ்னா என்ன, ஃபெயிலுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்றதான் முதல் கேள்வி. அப்போ அந்த குழந்தைக்கு ஏக்கத்தை தவிர வேற என்ன உருவாகும்? என் கூட படித்த எல்லா பிள்ளைகளும் அடுத்த கிளாஸுக்கு போயிட்டாங்க, நான் போக முடியல. இப்போ அந்த குழந்தைக்கு வீட்டில் வரக்கூடிய அவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாரும் வந்து விசாரிக்க தொடங்கினாங்கன்னா அந்த குழந்தையோட உளவியல் என்ன ஆகும்? இப்போ ஸ்கூலுக்கு வர்றதே சில்ட்ரன் வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து எனாமஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுமே வந்து நமக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து நான் வந்து நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆக்குவேன், 5th ஸ்டாண்டர்டில் நான் வந்து இது பண்ணுவேன், 8th ஸ்டாண்டர்டில் பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரதே நிப்பாட்டிடுவாங்க, இல்லை அவங்க வந்து வேற போர்டு போயிடுவாங்க. குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்க முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பும் கல்வியாளர்கள் அதனை சரி செய்யாமல் தேர்ச்சி விகிதத்தை குறைப்பது ஏற்க முடியாதது என்றும் தெரிவித்தனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையிலேயே ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருவதை சுட்டிக்காட்டும் அவர்கள், உலக நாடுகள் மனித வளத்தை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கும் போது மத்திய அரசு மாணவர்களின் கல்வியை பாதியில் தடுத்து இடைநிற்றலை அதிகரிப்பதை ஏற்க முடியாது என்று விமர்சித்தனர். உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதிய திருப்பமாக உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. நாட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையில் அதற்கு ரஷ்ய அதிபர் புதின் பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார். தாங்கள் கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளை விடுவிக்க முடியாது என்று புதின் தெரிவித்தார். இதையடுத்து அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளும் உறுதியான நிலைப்பாட்டில் இல்லாவிட்டால் அதற்கான முயற்சிகளில் இருந்து அமெரிக்கா விலக நேரிடும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்திருந்தார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக சமாதான முயற்சிகளுக்கு மாறாக போரை தொடர்ந்து நடத்தும் வகையில் உக்ரைனுக்கு பெருமளவு ஆயுதங்களை விற்பதற்கு அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. உக்ரைன் நாட்டின் சுரங்கங்களில் கிடைக்கும் அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவுக்கு விற்பது தொடர்பாக இரு நாடுகளிடையே நேற்று முன்தினம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த வாரம் வாட்டிகனில் ட்ரம்பை சந்தித்த போது இது தொடர்பாக முடிவு செய்யப்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தை அடுத்து உக்ரைனுக்கு முதல் கட்டமாக 425 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வழங்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவு உக்ரைனுக்கு பேரழிவையே ஏற்படுத்தும் என்று ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு பெருமளவு நிதி மற்றும் ஆயுதங்கள் வழங்கியதை கடுமையாக விமர்சித்து வந்த ட்ரம்ப் தற்போது உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்க முடிவு செய்திருப்பது அரசியல் நோக்கர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனில் கனிம வளங்களை அமெரிக்கா எடுப்பதன் மூலம் அந்நாடு பாலைவனமாகும் ஆபத்து ஏற்படும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே உக்ரைன் ராணுவ விமான தளம், ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சாலை உட்பட 162 இடங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தி வருவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமன அதிகாரம் ஆளுநரிடமிருந்து மாநில அரசுக்கு வந்த பிறகு முதன்முறையாக அதற்கான தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கும் மசோதா உட்பட ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரம் மூலம் உச்சநீதிமன்றமே கடந்த மாதம் 8ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இந்நிலையில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்திற்கு 3 பேர் கொண்ட தேர்தல் குழுவை அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இக்குழுவில் முன்னாள் நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன், முன்னாள் துணைவேந்தர்கள் திரு சச்சிதானந்தம், திரு விஜயகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் குழுவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில்
முன்னாள் நீதிபதி திருமதி வாசுகி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தீனபந்து, பேராசிரியர்கள் திரு செல்வம், திரு தங்கராசு, முனைவர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஏமன் மீதான தாக்குதல் விவரங்களை தவறுதலாக தி அட்லாண்டிக் என்னும் ஊடகத்திற்கு கசியவிட்ட புகார் காரணமாக அவர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அவர் ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்படுவார் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பை தற்காலிகமாக வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் திரு மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பேசிய அவர், நாட்டின் 75% கண்டெய்னர்களை இதுவரை இலங்கையின் கொழும்பு துறைமுகம் கையாண்டதாகவும், விழிஞத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல் ஆழ்கடல் துறைமுகத்தால் சரக்கு போக்குவரத்தில் இனி இந்தியா முதன்மையான இடத்தை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டார். கேரள அரசின் பங்களிப்புடன் 8867 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை அதானி குழுமம் பெற்றுள்ளது. யூடியூப் சேனல்கள் மூலம் இந்தியர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 21,000 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு நீல் மோகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் செயல்படுவதாகவும், அவற்றில் 15,000த்திற்கும் மேற்பட்டவை 1 கோடி சந்தாதாரர்களை கொண்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சம்பத்குமார், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ், நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த காளிதாஸ் ஆகியோர் விருதுக்கான பதக்கம் மற்றும் ரொக்க பரிசுகளை பெற்றனர். அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 151 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு ஸ்டாலின் வழங்கினார். பீகார் மாநிலத்தில் ஒரு பள்ளியில் இறந்த பாம்பு கிடந்த மதிய உணவை குழந்தைகளுக்கு பரிமாறிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. மொகாமா நகரில் கடந்த வாரம் மதிய உணவில் கிடந்த பாம்பை பார்த்தபோதும் அதை சமையலர் அகற்றிவிட்டு 500 குழந்தைகளுக்கு உணவளித்ததாக தேசிய மனித உரிமை ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பள்ளி குழந்தைகளின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஆணையம் அவர்களது உடல்நிலை உள்ளிட்ட விவரங்களுடன் மாநில அரசு அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. பெங்களூர் மாநகராட்சி ஊழியர்கள் 12,692 பேருக்கு பணி நிரந்தர ஆணைகளை வழங்கிய கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா மேலும் 9,000 தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். பெங்களூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 1000 ஊழியர்களை வெளிநாடு சுற்றுலாவுக்கு அனுப்புவது உட்பட 600 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் அவர்களுக்காக செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். 2 ஆண்டுகளாக பணியில் இருக்கும் 55 வயதுக்கு குறைவான மாநகராட்சி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகின்றனர். ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை அரசு அறிவித்தபடி குறைக்கப்படவில்லை என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் புகார் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களை அமைச்சர் திரு துரைமுருகன் சந்தித்து பேசிய நிலையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விலை குறைப்பு இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மே மாதம் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும், காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 100கணக்கான அங்கன்வாடி பணியாளர்களும் உதவியாளர்களும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வறட்சி காலத்தில் பூக்கக்கூடிய செம்மயில் கொன்றை மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குகின்றன. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இந்த பூக்கள் முதுமலையிலிருந்து மசினக்குடி செல்லும் சாலையின் இரு புறங்களிலும் அழகு தோரணமாக காற்றில் ஆடுகின்றன. கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக மாயார் ஆற்றங்கரையோரம் பூத்துள்ள செம்மயில் கொன்றை மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தனியார் ஒப்பந்த நிறுவனம் முறையாக வருங்கால வைப்பு நிதியை செலுத்த கோரி கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 600 வண்டி இருக்குதுங்க. 600 வண்டியில் இன்றைக்கி 600 வண்டியுமே ஓடல. 5 ஜோனலுங்க, மொத்தம் சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரலுங்க. இந்த 5 ஜோனல் டிரைவருங்களுமே வண்டி யாருமே எடுக்கலைங்க. எல்லா வண்டிகள்லாம் அங்கங்கே நிற்கிதுங்க. ஆனால் இவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஒப்பந்த ஓட்டுநர்கள்கிட்ட கரெக்டான ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலைங்க. நடத்தாமல் இப்போ வண்டி ஓட்டுங்கிறாங்க. பழைய கான்ட்ராக்ட்காரங்க இஎஸ்ஐ பிஎஃப் கரெக்டான முறையில் செலுத்தலைங்க. 500க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் உள்ள குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் அருகே வாகனங்களை நிறுத்திவிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோவை வெள்ளியங்கிரி கோயில் வளாகத்துக்கு அடிக்கடி யானை வந்து வருவதால் பக்தர்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது.
வெள்ளியங்கிரி மலையேற்றத்துக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக யானை ஒன்று கோயில் வளாகத்துக்கு வந்து சென்ற வண்ணம் உள்ளது. பக்தர்கள் பாதுகாப்பு கருதி யானையை தடுத்து காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் டாப் ஸ்லிப் யானை முகாமில் இருந்து நரசிம்மன் என்ற கும்கி யானையை வரவழைத்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 260 புள்ளிகள் உயர்ந்து 80,502 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 12 புள்ளிகள் அதிகரித்து 24,347 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 70,040 ரூபாயாகவும் ஒரு கிராம் 8,755 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 109 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் கனமழையால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதற்கு யார் காரணம் என்பதில் ஆளும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதிய திருப்பமாக உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.